அன்பார்ந்த தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்து வெறுமமாகி அதை கலைச்சிருக்காங்க. அந்த சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு விவாத பொருளாக இருக்குது. அந்த சம்பவத்தை படிக்கும்போதே நமக்கே மனம் பதறுது. ஒரே பள்ளிக்கூடத்தில் வாத்தியாருங்க இருக்கக்கூடிய 3 வாத்தியாருங்க ஒரு 13 வயசு குழந்தைய பாலியல் பலாத்காரம் செய்து அதை 1 மாதம் பள்ளிக்கூடத்துக்கே வராத அளவுக்கு ஆகி குழந்தையாகி அதை கலைச்சி அந்த பெற்றோர்கள் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. ஒன்றுமே முடியாதவர்கள் தானே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ சாதாரண உழைக்கும் மக்கள் இன்றைக்கி அனுப்பக்கூடிய அரசு பள்ளி என்பது மாணவிகளுக்கு பாதுகாப்பாக தானே இருக்கணும். அங்கே இருக்கிற வாத்தியார் சமூக அக்கறையோட பொறுப்பாக தானே நடந்துக்கணும். அந்த நாய்ங்க என்ன செஞ்சானுங்க? அந்த 3 பேர் சேர்ந்து கொண்டு 13 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கருவமடை வைத்து கலைச்சிருக்கானுங்க. இப்போ இந்த சம்பவத்தை அவனுடைய பிள்ளைக்கு அவன் செய்வானா? அவனுக்கு எல்லாம் வயசுக்கு வந்த பொண்ணுங்க கண்டிப்பாக இருக்கும். அந்த பிள்ளைய அவன் பெத்த பிள்ளை தானே, பெத்த பிள்ளையோட அவன் அந்த மாதிரி பண்ணிவிடுவானா? பெத்த பிள்ளைய அவன் அந்த மாதிரி யோசிப்பானா? அவன் சொந்தக்காரன், அவன் சாதிக்காரன்ல அப்படி ஏதாவது யோசிப்பானா? ஒன்றுமே பண்ண மாட்டான்ல. அப்போ தன்னோட பெத்த பிள்ளை வேற, ஊராம்புள்ள வேறையா? அப்போ நீ படிக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன நோக்கத்துக்காக வருது? இன்றைக்கி முதல் தலைமுறை பட்டதாரியாக தானே இன்றைக்கி எல்லாமே வராங்க. அம்மா அப்பா படிக்கல, நம்ம தான் படிக்கல, நம்ம தான் தினந்தோறும் ஓடி ஓடி கஷ்டப்படுறோம். நம்ம பிள்ளையாவது படித்து ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் தானே இன்றைக்கி பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வராங்க. தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க. தனியார் ஸ்கூலில் படிக்கிறதுலாம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு கிளாஸ் ரூமுக்கு 4 கேமரா வச்சுருக்கான், 2 கேமரா வச்சுருக்கான், எல்லா ஃபெசிலிட்டியும் வச்சுருக்கான். அங்கெல்லாம் இந்த அயோக்கிய நாயக பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். கல்வி அதிகாரிகள் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். ஏன்னா அந்த கல்வி அதிகாரிகள்லாம் இன்றைக்கி ஏதாவது பண்ணியிருக்கணும், அது ஆய்வு செஞ்சுருக்கணும். என்ன பண்ணானுங்க? 6 மாதம் முன்னாடி இதே போல் தனியார் ஸ்கூலில் சிவராமன் என்ற என்சிசி மாஸ்டர், நாம் தமிழ் கட்சிக்காரன், அந்த நாய் என்ன பண்ணான்? போலி என்சிசி மாஸ்டர் அந்த மாணவிகளை 13 பேரை கிட்டத்தட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணான். அதில் வழக்கு விசாரணை போராட்டம் போனவனே மானம் தாங்க முடியாது, அந்த நாய் தூக்கு மாட்டி செத்து போயிடுச்சு. அதே போல் நீ என்ன பண்ணியிருக்கணும்? இந்த 3 வாத்தியாரையும் இந்த நாய்ங்க தூக்கு மாட்டி சாகணும். வீட்டில் உள்ள அவன் பொண்டாட்டி கூட அனுமதிக்கக்கூடாது, அந்த பிள்ளைங்க அனுமதிக்கக்கூடாது. இந்த 3 நாய்களையும் சமூக புறக்கணிப்பு பண்ணணும். அவன் சாதிக்காரனாக இருக்கட்டும், சொந்தக்காரனாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், வீட்டுக்குள்ளே கூட அவனை விடக்கூடாது, அந்த தெருவில் கூட விடக்கூடாது, ஊருக்குள்ளே விடக்கூடாது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த நாய்ங்களை பணி நீக்கம் செய்து ஜெயிலே வச்சுருக்கணும், வெளியில் விடக்கூடாது. சும்மா பேருக்கு நாங்கள் பணியிட மாற்றம் பண்ணிட்டோம், பணி நீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், இந்த பூச்சாண்டிக்கு அதெல்லாம் வேணாம். இந்த நாய்களுக்கு என்ன அருகதை இருக்குது? அந்த சிஇஓ என்ன பண்ணால் 6 மாதம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு ஸ்கூலாக நம்ம போய் ஆய்வு பண்ணணும்ல, பார்க்கணும்ல. அதெல்லாம் பண்ணாது உனக்கு என்னடா வேலை இருக்குது? தனியார் ஸ்கூலில் கமிஷன் வாங்கி நல்லா குடும்ப சொத்து சேர்க்கறது தான் உனக்கு வேலையா? கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அவன் வளர வேணாமா? படித்து மேலே வர வேணாமா? ஓன் பிள்ளை எவன் சிஇஓ ஓட்டு பிள்ளை ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு நாய் அந்த பிள்ளையை கெடுத்துருக்கட்டும். இந்நேரம் என்ன பண்ணியிருப்பானுங்க? ஒத்துமொத்த கவர்மெண்ட்டும் குதிச்சிருப்பானுங்க மேலே கீழே, நீதிமன்றம் ஓடியாந்துருக்கும். இங்கே யார்? சாதாரண விட்டு ஏழை விட்டு பிள்ளைங்க ஏதாவது நிவாரணம் கொடுத்து சரி பண்ணிடலாம், ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுத்து சரி பண்ணலாம், 5 லட்சம் பணம் கொடுத்து சரி பண்ணிடலாம். அதானே உன்னால் பண்ண முடியும். அப்படி தானே யோசிக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் அதிகரிக்க காரணம் என்ன? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதே அரசாங்கம் தான், அரசு தான் என்ன பண்ணுது? சினிமா கழிச்சடைகள் மூலமா ஆபாச இணையதள கருத்துக்களை, படங்களை எல்லா வகையிலையும் பரப்பி விடுறான். அப்போ அதை பார்த்துட்டு இந்த நாய்க்கு என்ன பண்ணுது? படிக்கிற மாணவி, நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாணவிகள் தானே, நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம மேலே எம்மா பாசமாக பந்தமாக பரிவாக இருக்குது. வீட்டில் ஒரு பொருள் செஞ்சால் சார் இந்தாங்க சார் சாப்பிடுங்கன்னு சொல்லுது. அவன் சாப்பிட்டு வச்சு தட்டெல்லாம் கழுவி வைக்கிறது யார்? இந்த பசங்க தானே செய்யுது. தன்னோட அப்பா மாதிரி தானே பார்க்குறாங்க, அப்பாவுக்கு மேலே தானே வாத்தியாரை பார்க்குறாங்க. இப்போ இந்த நாய்ங்க என்ன பண்ணணும்? தன்னோட பெத்த பிள்ளையோட மேலே பார்த்துக்கணும்ல. இந்த நாய்ங்களுக்கு இவங்க படிக்கிறதுனால தானே சம்பளமே கிடைக்குது. சாதாரண மக்கள் வரி கட்டுறதுலேருந்து தானே சம்பளம் கிடைக்குது. அப்போ இதெல்லாம் பற்றி அவன் யோசிச்சு பார்த்தானா? என்ன திமிரில் செய்கிறான்? அவனுக்கு சாதி சங்கம் இருக்கா, இல்லை ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கா, இல்லை எதிர்கட்சி சப்போர்ட் இருக்கா? எந்த தைரியத்தில் பண்ணுறான்? அப்போ இந்த தவறை பண்ணுனா நம்ம வெளியில் வந்தாலும் அந்த நாய்க்கு தெரிஞ்சு தான் பண்ணுறான். அப்போ இந்த சட்டம் என்ன பண்ணுது? சாதாரண மக்கள் தான் சட்டமா? இன்றைக்கி ஆர்ஜி கார் மருத்துவமனை கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 2-3 மாதத்தில் விசாரித்து இன்றைக்கி தண்டனை வாங்கிட்டாங்க. அதிகபட்சம் 6 மாதம் கூட கிடையாது. இன்றைக்கி மரண தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்காங்க, ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அப்போ அதை மாதிரி சாதாரண வீட்டு பிள்ளைகள், ஏதாவது ஏழை வீட்டு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் பண்ணுறதுக்கு இந்த நீதிமன்றம் என்ன தண்டனை வாங்கியிருக்கு? அவங்க நிவாரணம் கொடுத்து சரி பண்ணியிருக்கு தான் நடந்திருக்கும். ஏதோ 1-2 வழக்கம்னா ஏதாவது நாங்கள் எல்லாத்தையும் குற்றவாளியை தண்டிச்சோன்னு சொல்லலாம். பெரும்பான்மையான சாதாரண வீட்டு பிள்ளைங்கள் ஏன் கிட்டத்தட்ட ஒரு 1-2 ஆண்டுகள் வரும். திருச்சி மாவட்டம் பூவாலூர் பகுதியில் 13 வயது பள்ளி மாணவி வாத்தியாருக்கு எடுக்கிறான். இது இல்லாமல் அந்த கூட இருக்கிற பையன், அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவங்கள கூட்டு வச்சு அந்த 13 வயசு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செஞ்சானுங்க. இன்றைக்கி என்ன தண்டனை வாங்கிட்டாங்க? அந்த நாய் சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திரும்ப பணியில் வந்துட்டான் போல். இப்போ என்ன பண்ணிச்சு இந்த சட்டம்? என்ன பண்ணிச்சு இந்த சட்டம்? என்ன பண்ணுது? யாருக்கு எதிராக இருக்குது? சாதாரண மக்களுக்கு எதிராக இருக்குது. இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கணுக்கு
சாதி சங்கம் இருக்குது, மத சங்கங்கள் இருக்குது, ஆசிரியர் சங்கம் இருக்குது, ஏதாவது ஒரு சங்கங்கள் இருக்குது. அப்படிங்கிற தைரியத்தில் ஒன்று பண்ணிவிட்டு எது வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே நடந்துட்டுருக்கு. பொள்ளாச்சி பாலியல் கொடுமை அது என்ன நடந்துச்சு? இப்போ ஜெயராமா, அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமா, அந்த நாய் விட்டு பிள்ளைகள் தானே, அவன் பையன் தானே அதெல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தவன். ஏதாவது வழக்கில் வந்தானா கடைசி கட்டம் என்னாச்சு? அவன் வீட்டு பிள்ளைகளை எல்லாம் தூக்கி போட்டு அதில் 4 அப்பாவியோ எவனோ தெரில சம்மந்தப்பட்டவன், ஒன்றும் இல்லாதவன், அவனையும் தூக்கிட்டு வந்து கேஸை முடிச்சுட்டானுங்களே. பொள்ளாச்சி ஜெயராமா வீட்டு பிள்ளைகள் எங்கே கைது செய்யப்பட்டிருக்கா? 300க்கு மேற்பட்ட மாணவிகள் அதில் பாதிக்கப்பட்டாங்களே. அது என்ன நடந்துச்சு? இப்படி அதிகாரத்தில் உள்ளவன், பண வசதி படைச்சவன் எவன் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம். இப்போ அதிகாரத்தில் இருக்கிற இவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களா? படிக்க வச்சா எப்படி பொறுப்பாக நடந்துப்பானுங்க? என் புள்ள படிக்குது போய் பாரு, என்ன செய்யணும்? இப்போ இதே மாதிரி மினிஸ்டர் வீட்டு பிள்ளைங்க, ஒரு அமைச்சர் வீட்டு பிள்ளைங்க ஒரு தனியார் ஸ்கூலில் நடக்குதுன்னா படிக்க வைக்கிறான்னா என்ன பண்ணுறாங்க? போலீஸ் பந்தோபஸ்து போடுறான்ல, அது எஸ்கார்ட் ஆள் போடுறான்ல. இது அமைச்சர் வீட்டு பிள்ளை, சிஎம் வீட்டு பிள்ளைங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கணும், போகணும், பிக்கப் பண்ணுறதுலேருந்து வீட்டுக்கிட்ட வந்து விடுறதுலேருந்து எல்லாத்தையும் யார் கூட ஒரு ஆள் இருக்காங்களா, 2 பேர் 3 பேர் இருக்காங்களா? அதை எதுக்குனால அது அக்கறை? ஐயோ அவங்க சிஎம்மு, அவங்க மினிஸ்டரு, இவங்க கலெக்டரு, ஐயோ அவங்க பெரிய கார்பரேட் முதலாளி, அவங்க பிள்ளைன்னு தானே ஒன்று ஒன்றா கேர் பண்ணி பண்ணுறானுங்க. அந்த ஸ்கூலோட நிர்வாகமும் பார்த்து கேர் பண்ணி நடந்துக்குது. அப்போ அரசாங்கம்னா என்ன? அரசாங்க பள்ளிக்கூடம்னா என்ன? எக்கெடு கெட்டு போனாலும் பரவாயில்ல. அப்போ ஒரு பக்கம் என்ன, இந்த அரசாங்க பள்ளியை நாசம் பண்ணி முழுக்க தனியார் ஸ்கூலுக்கு முதலாளிகிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிடணும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தனியார் ஸ்கூலில் இருக்க ஃபெசிலிட்டியை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு செய்கிறதில்ல. கேட்டால் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம், ஏதோ சொல்கிறானுங்க. ஒரு மாதம் ஒரு ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு வரல, கிட்டத்தட்ட 3 நாள் வரலன்னா இன்றைக்கி இருக்கிற இவனை சொல்கிற டிஜிட்டல் மையத்தில் வச்சுக்கோம், எல்லாத்தையும் மாற்றிட்டானுங்க, எம்இசி நம்பரும் கொடுத்துட்டானுங்க. ஒரு நாளைக்கு வரலனா கூட அந்த ஹெட் மாஸ்டரு, அதுக்கு பொறுப்பான கிளாஸ் டீச்சர் யார், அவங்க எல்லாம் வந்து கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணணும், ஹெட் மாஸ்டர் சொல்லணும். ஹெட் மாஸ்டர் என்ன பண்ணணும், அந்த வீட்டுக்கு ஃபோன் அடிக்கணும். இந்த நடவடிக்கை இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற வேலை முறையில். ஆனால் இன்றைக்கி இதுதான் இந்த ஒரு மாதம் இந்த புள்ள வரல, ஒரு மாதத்தில் அந்த கிளாஸ் டீச்சரை யாரும் ஏதாவது விசாரிச்சாங்களா? எம்இசி நம்பரில் பதிவு பண்ணுமே, அதை பதிவு பண்ணாங்களா? ஒரு மாதம் கழித்து போகிறாங்க ஹெட் மாஸ்டர், எதுக்கு போகிறாங்க? பிள்ளையே வரலன்னு சொல்லிட்டு. ஃபோன் நம்பர் இல்லையா, வேறு ஆளுங்களே இல்லையா, சொல்லி கேட்க மாட்டாங்களா என்ன நினச்சி ஏது நினச்சினே? ஏன் கிளாஸ் வாத்தியார, ஏன்டா யாரும் அவங்க அது கிளாஸ் வாத்தியார், போய் அந்த பொண்ணு வீட்டில் என்னன்னு போய் பார்த்துடா அப்படின்னு சொல்லணும்ல. இவங்க போகிறாங்க, போயிட்டு எதோ விசாரிச்சுட்டு வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, ஐயோ பொண்ணு பாதிக்கப்பட்டு போயிடுச்சுன்னு சொல்லி இன்றைக்கி புகார் பண்ணுறாங்க. ஏன் இப்போ ஒரு மாதமாக நீ என்ன பண்ண? உனக்கு அக்கறை இல்லையா? உன் புள்ள வரல அப்படின்னா நீ இருந்துருவியா? கல்வி அதிகாரிங்க என்னடா பண்ணுறீங்க நீங்கள்? எவன் விட்டு பிள்ளை எக்கேடு கேட்டாலும் போகிறேன், நம்ம பிள்ளை சேஃபாக இருக்கா, தனியார் ஸ்கூலில் படிக்குதா, அதுக்கு எப்படியாவது வேலை வாங்கி தந்துடலாமா, ஊரை ஏமாற்றலாமா, இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஏதோ சில நேர்மையான அதிகாரிங்க அவ்வளோதான் விதிவிலக்கா. மற்ற எல்லா அதிகாரிகளும் என்ன பண்ணுறீங்க? அரசு நிர்வாகம், அரசு பள்ளி, அரசு கல்லூரி, எது வேணால் செய்யலாம், காசு பணம் இருக்கா நம்ம மட்டும் வெளில வந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். இந்த மாதிரியான அயோக்கிய நாய்களை எந்த பொண்ணை வேணாலும் எது வேணால் பண்ணலாம், என்ன வேணால் நம்ம செய்யலாம், எதையும் நம்ம தண்டிக்க முடியாது, நம்ம எதுக்கும் சரி நம்ம ஜெயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை, எவனாவது நம்மளை காப்பாற்றிடுவான் அப்படிங்கிறது தானே. அப்போ காசு பணம் கொடுத்து எது வேணால் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தானே. இந்த சட்டமும் அந்த மாதிரி தானே இருக்குது. அப்போ சாதாரண மக்களுக்கு கடுமையான சட்டமாக இருக்குது, காசு பணம் உள்ளவனுக்கு அதிகமானதாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. அப்போ நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகளில் என்னவா இருக்க வேண்டியது அப்படின்னா, இந்த அரசாங்கத்தை நம்பிலாம் பெரிய அளவில் தீர்வாக இருக்காதுங்க. பெற்றோர்கள் நம்ம வீதியில் இறங்கணும், இந்த நாய்களை போன வாக்கில் செருப்பால் அடிக்கணும், நடுத்தரில் விட்டு உதைக்கணும். இன்றைக்கி பெற்றோர்கள் அந்த போராடுறவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல இங்கே கூட்டுவா, அவனை என் கண்ணு முன்னாடி காட்டு, அந்த 3 பேரை நீ காட்டினா தான் நாங்கள் நம்புவோம். இது 3 பேர் மட்டும் இல்லை, கூட இருக்கிற டீச்சருங்களும் பெண் ஆசிரியர்களும் உடந்தையாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த உறவினர்கள் போராடுறாங்க. போலீஸ் போய் காட்டுச்சா, அதிகாரிங்க என்ன போய் காட்டானா, கைது பண்ணிட்டோம், நான் கூட்டு போயிட்டோம், பணியிட நீக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு கதை அளந்துட்டுருக்க. நீ இதான் வாயில் வருது, என்னத்த பண்ணுறது? பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலாக சில இயக்கங்கள், பொதுமக்கள் இப்படி நம்ம போராடிட்டு இருக்கோம். அரசு பள்ளியை பாதுகாக்கனாலும் இந்த மாதிரி இயக்கங்களும் பொதுமக்களும் தான் போராடுறாங்க. அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் நம்ம தான் போராடணும். மக்கள் நம்ம போராடி தாங்க இதை தான் மாற்ற முடியும். இந்த அரசாங்கம், இந்த சட்டம் நமக்கு எந்தவித விடுதலையோ விடுவியோ தராது. 1-2 வேணால் தரலாம், ஆனால் எல்லாருக்குமானதா தீர்வு சரி செய்யப்படணும்னா உழைக்கும் மக்களை நம்ம 1-2 போராடணும். இன்றைக்கி ஆசிரியர்கள், மாணவர்கள் அவங்களுக்கான உறவு என்னவா இருக்குது? நீ ஒரு பக்கம் அரசாங்க எல்லா அதிகாரிகளுக்கும் வேலையை கொடுத்து டீச்சருங்களை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயமாக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவன் வேலையை பார்க்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் செஞ்சுருக்கான். இன்னொரு பக்கம் கேடு கட்ட அதிகாரிங்க, காசு பணம் உள்ளவன், சங்கத்தில் பெரிய ஆளாக இருக்கிறவன், சாதி சங்கம் சப்போர்ட்டருக்கு என்ன பண்ணுறான், ஸ்கூலை ஏமாற்றிட்டு இந்த மாதிரி தவறு பண்ணுறான்.
இப்போ மாணவர்கள் ஆசிரியர்கள் குறைஞ்சபட்சம் உரையாட முடியுதா? உரையாட முடியல. விளையாட முடியுதா? விளையாட முடியல. எல்லாத்திலையும் படின்னு இவன் இம்போசிஷனை கொடுத்துட்டு இவனுக்கான வேலையை பார்க்குறான், ஏமாத்திர வேலையை பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு குறைஞ்சபட்ச ஒரு உரையாடல் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் இருக்குது, என் உடலில் இந்த மாதிரி மாற்றங்கள் வருது, இவன் இந்த மாதிரி பேசுகிறான், இவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு குறைஞ்சபட்சம் பேச முடியும். அதுவுமே கிடையாது. மாணவர் சங்கங்களை உள்ளே விட்றானுங்களா? அதுவும் கிடையாது. காலேஜ் போனாலும் விரட்டுறானுங்க, ஸ்கூலுக்கு போனாலும் விரட்டுறானுங்க. படிக்கிற மாணவனுக்கு எதுக்கு அரசியல், போராட்டம், சங்கம், எல்லா லாவும் நம்மள்கிட்ட பேசுகிறானுங்க. ஆனால் இவன் பண்ணுறது என்ன? கொள்ளை அடிக்கலாம், ஊழல் பண்ணலாம், மாணவிகளை அபியூஸ் பண்ணலாம், இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கானுங்க. அப்போ மாணவர் சங்கங்களும் இல்லை. சங்கங்கள் இருந்தால் தானே சரி நமக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்காரு, நல்லது கெட்டதை பேசுவார்னு அந்த மாணவர்களுக்கு தெரியும். அப்போ அதையும் விடுறதில்லை. இப்போ இப்படியான பிரச்சனைகள் தான் இந்த மாதிரியான குற்றங்களை மேலும் மேலும் அதிகரிக்குது. உடைக்கு மக்களாக நம்ம திரளணும், மாணவர் சங்கமாக திரளணும், இந்த குற்றவாளிகளை நடு வீதிகளை நம்ம தான் தண்டிக்கணும். அப்படி தண்டிக்கிற மாதிரியான போராட்டங்கள் நாம் தமிழகம் முழுக்க போராடணும். ஏதோ கிருஷ்ணகிரி, போச்சம்பள்ளி அங்கே நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை இல்லை. இந்த ஒரு பிரச்சனை நடந்தால் அது நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுத்தணும். தமிழகம் முழுக்க அதுக்கான போராட்டங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு பயம் வரும். இன்றைக்கி ஸ்ரீமதி பிரச்சனை என்ன ஆச்சு? அங்கே போன மாணவர்களோ இளைஞர்களோ அதை எவனோ தவறான வழி நடத்தினா ஸ்கூலை அடித்து உடைச்சானுங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அதில் என்ன இன்னொரு விளைவு, ஒரு ப்ளஸ் என்ன நடந்துச்சுன்னா தனியார் ஸ்கூல்காரங்கெல்லாம் பயந்தே போயிட்டான். ஆகா, இந்த மாதிரிலாம் மாணவியில் பலாத்காரம் பண்ணி இல்லை படுகொலை செஞ்சுட்டா பொதுமக்கள் திரண்டாங்கன்னா நம்ம சொத்தை நாசம் பண்ணுவாங்க போல அப்படின்னு சொல்லி. ஆனால் அதில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த அணுகுமுறை தவறானதும் கூட, அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இன்னொரு பக்கம் என்னவா ஒரு கருத்து இருக்குது, இவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு அச்சம் என்பது உழைக்கும் மக்களுடைய உரிமையான போராட்டமாக மாறணும். மாணவர் சங்கங்களாக நம்ம ஒன்றிணைந்து போராடணும். இப்படியான போராட்டங்கள் தான் நமக்கான விடுதலையை, உரிமையை அனைத்துமே வழங்கும். அந்த வகையில் இந்த சம்பந்தப்பட்ட குற்றத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் 3 பேரையும் முழுமையாக பணி நீக்கம் செய்யணும், சமூக புறக்கணிப்பு பண்ணணும். மேலும் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, மேலும் சில ஆசிரியர்கள் இருக்காங்களா, இல்லை இந்த நாய்ங்க மற்ற மாணவிகளும் இன்னும் எதுவும் கூடுதலாக எதை ரேப் பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படி என்பதை ஆய்வு செய்யணும். இந்த மாவட்ட கல்வி அதிகாரி அவன் என்னத்துக்கு தான் இருக்கானே தெரியல, கமிஷன் வாங்குறானா இல்லை வேறு என்ன வேலை செய்கிறானே தெரியல. அந்த நாய் என்ன பண்ணணும்? எல்லா ஸ்கூலுக்கும் போய் ஆய்வு பண்ணியிருக்கணும்ல. கீழே எல்லா அதிகாரியும் என்னத்துக்கு வச்சுருக்கேன் நீ? வேறு மாதிரி நம்ம பேசலான்னு தான் தோணுது. அப்போ ஒவ்வொரு வாரத்துக்கு ஒவ்வொரு நாளுக்கு அங்கே இருக்கிற கீழ்மட்ட அதிகாரிகளை ஒவ்வொரு ஸ்கூலையும் ஆய்வு பண்ணணும், என்ன நடக்குது, மாணவரோட பேசணும். அப்போ இது எதுவுமே பேசாமல் தனியார் ஸ்கூல் கமிஷன் வருதா, கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் நமக்கு எதாவது கமிஷன் வருதா இப்படின்னு கொள்ளை அடிச்சுட்டு போட்டு அங்கே உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு போகிறது வேலை கிடையாது. அரசாங்கம் தர உத்தரவை செஞ்சுட்டு ஏதாவது டிஜிட்டல் மயம் அதுன்னு கதை அளந்துட்டு போகிறதில்ல. இந்த மாதிரியான அநீதிக்கு எதிராக இந்த மாதிரி அதிகாரிகளையும் தண்டிக்கணும். தண்டிக்கிறது அரசு மட்டும் இல்லை, மக்கள் நம்மளும் அந்த கல்வி அதிகாரிகளும் தண்டிக்கணும். ஏன்டா எத்தனை மாதம் ஆச்சு நீ இந்த ஸ்கூலுக்கு வந்தியா வரலையாங்கிற கேள்வியை எழுப்பணும், அதற்கான போராட்டத்தை முன்னெடுக்கணும். இப்போ தமிழக அரசு இந்த மாதிரியான இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த நடவடிக்கையில் ஈடுபடணும். மேலும் அந்த மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கணும். கூடுதலாக அந்த பள்ளி மாணவிகளோடையும் மனநல ஆலோசகர்கள் வகுப்புகள் நடத்தப்படணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகளை குறைஞ்சபட்சம் சரி செய்யும். இந்த ஆசிரியர்களை மீண்டும் பணியமர்த்தக்கூடாது என்பதை இந்த தருணத்திலே மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.